ஸோ வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஊர் வெயில் நல்லா நம்மளுக்கே பொலன்னு பொழக்குது. வெளியே போனாலே அப்படி வேர்த்து ஊற்றுது ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி கிளைமேட்டில் எப்படி மீன் வளர்க்கலான்னு கேட்பீங்க. நிறைய பேர் வாங்கிட்டு வந்து விட்ருப்பீங்க மீன்களை. அந்த மீன் உடனே டெம்பரேச்சர் சூட் ஆகாமல் இறந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு என்ன ஃபிஷ் செட் ஆகுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிறது வந்து கோரிடோரா கேட் ஃபிஷ்ஷை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து டாப் 20 லிஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்ட் 4 வரைக்கும் போடுறேன் நான். இப்போ நான் 5 மட்டும் சொல்கிறேன். இது வந்து கோரிடோரா கேட் ஃபிஷ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 28 to 30 டெம்பரேச்சர் வரைக்கும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபிஷ்ஷு வந்து ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். இந்த ஃபிஷ்ஷு வாங்குறீங்கன்னா 2 வாங்காமல் ஒரு 4, 6 அது மாதிரி வாங்கி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம். அடுத்ததில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பீட்டா ஃபிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ். பீட்டா ஃபிஷ்ஷில் வந்து நீங்கள் இம்போர்ட்டடை தயவுசெய்து தவிர்த்துருங்க. இம்போர்ட்டடே வாங்காதீங்க. ப்ளக்கார்டு, க்ளவுன் டெய்லு அது மாதிரி வெரைட்டியாக வாங்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இம்போர்ட்டட் வந்து நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு சூட் ஆகாது. லோக்கல் பீட்டாவே எப்போவுமே வாங்கி வளங்க. டெம்பரேச்சர் நம்ம ஊர் சென்னையில் வந்து ப்ரீட் ஆகிறனால நம்ம ஊர் டெம்பரேச்சர் டோல்ரேட் பண்ணி அது பாட்டுக்கு இருக்கும். ஸோ பீட்டாவுக்கும் நல்லா ஸ்பேஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பவுல்லேயும் கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கனாலும் அதுக்கு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். ஒரு கொஞ்சம் அகலமான பவுலு அது மாதிரியே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னை பொறுத்தளவுக்கு பவுல்லே வளர்க்காதீங்கன்னு தான் பீட்டாவை பற்றி சொல்வேன். பீட்டா ஹாப்பியாக இருக்கிறதுக்கு 10 லிஸ்ட் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்ததான் என்ன இருக்க போகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லாத்துக்கும் பிடிச்ச கப்பி ஃபிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க போகுது. கப்பிலையும் நான் பீட்டாக்கு சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கப்பியில் வந்து இம்போர்ட்டட் வாங்குறத தவிர்த்துருங்க. அதை விட்டுட்டு லோக்கல் கப்பியாக வாங்குங்க. அப்போனா தான் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வந்து இந்த கப்பீஸ்லாம் தாங்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கப்பீஸை பற்றி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இம்போர்ட்டடை சுத்தமாக தவிர்த்துருங்க இந்த சம்மர் சீசனில். அடுத்தது என்ன ஃபிஷ் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைகர் பாப் ஃபிஷ்ஷை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து எத்தனை டெம்பரேச்சரில் டோல்ரேட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 30 to 31 டெம்பரேச்சரில் டோல்ரேட் பண்ணி இருந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அசால்ட்டாக. ஸோ டைகர் பாப் வந்து வாங்கி வளர்க்கணுன்னா வளங்க, நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இது எப்படி மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டைகர் பாப்லேயே நிறைய கலர் இருக்குது. க்ரீனு, ரெட்டு அது மாதிரி கலராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஷாப்பில் கூட ரெட்டும் க்ரீனும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன வந்து வாங்கிக்கோங்க. அடுத்த ஃபிஷ் எதை பார்க்க போகிறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச எல்லாத்துக்கும் பிடிச்ச மாலி ஃபிஷ்ஷை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மாலிலேயும் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு இருக்கும். மாலியை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, மாலியில் வந்து நீங்கள் இம்போர்ட்டட் வெரைட்டிஸை வாங்குறது என்னடா மாலிலேயே இம்போர்ட்டட் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் எப்போயும் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாலியில் இம்போர்ட்டட் வெரைட்டிஸை கொஞ்சம் தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் உங்களுக்கு நல்லது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டாப் 5 மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். மிச்ச டாப் 5 வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னும் இது வந்து பார்ட் 1 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்ட் 2 வந்து மண்டே உங்களுக்கு கரெக்டாக அப்டேட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா அதுக்கு நடுவில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ நம்ம சேனலில் வந்து இப்போ இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க, சப்போர்ட் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷுங்கிறத பற்றி போட்டிருப்பேன். அதில் வந்து 100 வியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி காலையில் 12 மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன். பார்த்த உடனே ஹாப்பி ஆகிட்டேன். அதே சப்ஸ்கிரைபரை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 21 தான் இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் பார்க்குறீங்க, நம்ம சேனல்லையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டேக் கேர், பை ஃப்ரெண்ட்ஸ். வெயில் ரொம்ப அடிக்கிறதுனால தண்ணி நிறையா குடிங்க ஃப்ரெண்ட்ஸ்.